நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கவலைகளை மறந்து அற்புதமாக வாழக்கூடிய செயல்பாடுகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் கடகராசி ஒன்று. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்ன அற்புதமான விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். எங்கெங்க 2.5 வருஷமாக பட்ட பாடு, உங்களுடைய பாடு எனக்கும் புரியும். நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது புரியும். கவலைகளை மறக்க போகிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் எங்கெங்க அதிகமான கவலைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம், என்ன பண்ணே தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நான் உணர்றேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து எப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரோ அப்போ இருந்தே உங்களுடைய சுமைகள், உங்களுடைய பிரச்சனைகள் உறுதியாக குறையும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியாக, கிரக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நான் அறிந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலகும். முடியாது அப்படின்னு இருந்த விஷயத்தை கூட முயற்சி செஞ்சு நீங்கள் போராடி பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் பல தடைகள் இருந்திருக்கும். உங்களுடைய விஷயங்களில் ஒவ்வொன்றையும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2.5 வருஷமாக படாத பாடுபடுறீங்க. மிகப்பெரிய ஒரு டாமினேஷன். குரு 11 அமர்ந்து கூட உங்களால் ஒரு சிறப்பான விஷயத்தை இயக்க முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வருத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்க போகிறது. மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் மனதில் ஒரு மன நிம்மதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இருக்கும். அதாவது நீங்கள் செய்யாத தப்பு கூட நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு கெட்ட பேரை உருவாக்கியிருப்பாங்க. அது யார் உருவாக்கியிருப்பான்னா உங்கள் கூட இருந்த நபர் தான் மெயினாக உருவாக்கியிருப்பார். மெயினாக யார்? உங்கள் கூடையே இருந்து உங்கள் கூட அன்பு செலுத்தி உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு உங்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே உபயோகப்படுத்தின நபர் இந்த 2.5 வருஷத்தில் அவருடைய சுய ரூபத்தை வெளிப்படையாக காட்டியிருப்பாரோ இல்லையோ மறைமுகமாக காட்டியிருப்பார். இது கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேலையை விட்டுலாம் போயிடலாமான்னு சொல்லி அரசாங்க வேலையில் பார்க்குற பல பேர் யோசித்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நபர்களே பேசாமல் வேலையை விட்டு போயிடலாம், அந்த வேலையை விட்டு வேலையே வேண்டாம், ஏதாவது கூலி வேலையாக நம்ம பார்த்து கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படிலாம் நினச்சி மனசார ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர். நம்ம கடகராசி என்பதுகிட்ட நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள், நம்ம பலன் சொன்னப்பறம் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம வீடியோ பதிவிலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது என்பதை நம் கிரக ரீதியாக அறிந்தோம். ஸோ அதை சொன்னோன்னே அவங்களும் சில வார்த்தைகள் சொன்னது தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயத்த சொல்கிறோம். ஸோ அந்த கவலை, அந்த வேலையில் உள்ள பிரச்சனை, அந்த போராட்டம் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் சித்திரை மாதம் முதல் சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேலையில் இடமாற்றம் உண்டு. இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இரண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சொந்த வீடே இல்லை, சொந்த வீடுக்கான முயற்சிகள் தான் எடுக்கும், சொந்த வீடு இல்லை அப்படின்னு வருத்தப்படுற கடகராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பை குரு பார்வை மூலமாக அறிய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது. கடன், மீளாத கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு கிரகநிலை உண்டு. சில நபர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதரர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இயங்க போகுது. அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது.
வெளிநாடுகளில் இருக்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வாழ்கிற கடகராசி அன்பர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, கடகராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இன்னும் 1.5 வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும். அதே போல் யாருக்காக போய் வாக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள். இறக்க குணம் பட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். ஏமாற்றத்தை சந்திக்காமல் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அடுத்தவர்களிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்காதீங்க. அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக குதூகூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் முன்னேற்றம் உண்டுன்னா, தினமும் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிவு கிடைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை விநாயகர் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக வழங்குவார் என்பதை இந்த காணொளி மூலமாக குறிப்பிடுகிறேன். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுக்கு கன்சல்டிங் மூலமாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிட காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசி என்பவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.